எல்லாருக்கும் வணக்கம். இந்த மைவித்திரியை பற்றி யூடியூப்பில் ஷார்ட்ஸு வீடியோ போடுறீங்களே, ஏன் ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் பண்ணுறீங்க? யார் வீடியோ போய் பார்த்தாலும் அப்டேட்டுன்னு போட்டு உள்ளே போய் பார்த்தா கமெண்ட்டை ஃபுல்லாக ஏன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அது போடுற வீடியோலாம் உண்மையா இல்லை பொய்யா? அதை ஃபஸ்ட்டு உங்கள் வியூஸு லைக்ஸ்க்காண்டி மட்டும் ஃபஸ்ட்டு போடாங்க. பணம் போட்டு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் அந்த ஒரு அப்பே அத்தாளுக்கு பிறந்தவனை பற்றியா போடுறீங்க? இன்னமும் சக்தி இருந்த நல்லவன் வல்லவன் அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான், அவர் நல்லது பண்ணார் இப்படி பண்ணார், என்னத்தை பண்ண? போன வருஷத்துலேருந்து எல்லார் பணத்தையும் சுருட்டிட்டு அப்படியே ஓட்டான். எலெக்ஷன் ஒரு காரணம். எலெக்ஷனில் என்ன மட்டும் என்ன மூட்டை போட்டிருப்பானேன், சுருட்டணும் ஓடணும் திட்டமிட்டு அவன் நினச்சிருக்கான். ஆனால் அந்த ஜோனல் ஆஃபீஸில் இருக்காங்க பாருங்க, அவன் இந்த ஸ்டோர் வச்சவன் உண்மைக்கெல்லாம் பணம் போட்டு தான் ஸ்டோர் வச்சாங்களா என்னெல்லாம் தெரியல. அந்த ஒரு கடையும் ஒன்றத்தையும் காணும், அவ்வளோதான். அது எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தாச்சு, அதை காணும். ஜோனல் ஆஃபீஸை போய் பார்த்தா அவ்வளோதான். இதெல்லாம் எப்படி? அவ்வளோதான். ஆனால் பணம் போட்டு ஏமாந்தவனை பற்றி மட்டும் இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த யூடியூப்லேயோ அந்த எம்டியை பற்றியோ எவனும் பேசுகிறது கிடையாது. எம்டி நல்லவர் வல்லவர் முற்றும் துறந்த முனிவர். அவன் முனிவரும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, நாரணவாயனும் கிடையாது. அவன்லாம் மக்கள் பணத்தை சுருட்டிட்டு அப்படியே தலைமறைவாகி ஓடிட்டான். உன்னைக்கு என் யூடியூப்லேயே எம்டி கேரளா ஜெயிலில் உன்னை இந்த திகார் ஜெயில் இருப்பார், அங்கே போட்டு உன்னை குடும்பப்படுத்தி கடைசியில் உனக்கு மரண தண்டனை விதிக்கணும். அப்போ தான் பணம் போட்டு ஏமாந்தவங்க எல்லார் மனசும் ஆத்மா சாந்தி. அது எப்படி சொல்கிறது, உன் ஆத்மா சாந்தியெல்லாம் இல்லாத அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல். பணம் போட்டு ஏமாந்தவங்களுக்கு நீ பாவத்தின் சம்பளம் மரணம் மட்டும்தான். உனக்கெல்லாம் நீ செஞ்ச பாவத்துக்கு சக்தி ஆனந்தா உண்மைக்கே சொல்கிறேன், நீ உன் குடும்பம் எல்லாமே நாசமாக போய் நடுத்தருக்கு வரும். ஏன்னா நானில் நிறைய பேர் சபிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே நொந்துக்கிட்டு. ஆனால் இன்னமும் நீ உன் யூடியூபுக்கு கீழே இன்னமும் பழைய வீடியோ கீழே போய்ட்டு எம்டி சார் அப்டேட் போடுங்க, எம்டி சார் எப்போ சார் வருவீங்க, ஏன் இன்னமும் அவனுக்கு இன்னமும் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. உண்மைக்கே நீங்கள் பணம் போட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா என்னையமாரி என்ன அவனை கழுவி தான் ஊற்றுவீங்க. நான் பணம் போட்டு ஏமாறல. ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னா, இனி ஒரு ஆள் பிரெயின் வாஷ் பண்ணி அவன் பணத்துலேருந்து கொஞ்சம் போட்டான், இனி என்ன நான் ஒரு லோனில் போய் நீ சிக்க வச்சுட்டான் பாதி பணத்துக்கு. ஆனால் எனக்கில் இருக்கிறவன் அவன் லோனில் வெறும் ஒரு இதில் போய்ட்டு ஒரு பாதிக்கு பாதி என்னை ஓட்டு ஒரு இதில் சிக்க வச்சுட்டான். எனக்கு அந்த இது நான் கட்ட மாட்டாமல் நான் கட்டிக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நடந்த உண்மை. ஆனால் உண்மைக்கே சக்தியான தான் நல்லாவும் இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன். எங்கேயா மாட்டினேன்னா என் தயவுசெய்து மாட்டிடாது, என் கையிலலாம் அடிச்சு வேணாம் சொல்ல முடியல.